ராம் நாராயண ராம். நாம் வாழ்க்கை முழுவதும் என்ன செய்கிறோம்? நடக்காது, முடியாது, அசாத்தியம் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படியேதானா நடக்கிறது? நாம் இதிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். சீன மொழியை கற்றுக்கொள்வதில் நாம் சிரமப்படுவோம். ஆனால் ஒரு குழந்தைக்கு அதை கற்றுக்கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காது. ஒரு பெங்காலி குழந்தையை சீனர்களுடன் வளர்த்தால் அது சுலபமாக சீன மொழியில் பேசத் தொடங்கிவிடும். அப்போது அதற்கு பெங்காலி மொழியை கற்றுக்கொள்வது கடினமாகிவிடும். ஆனால் அது பெங்காலியை தானாகவே கற்றுக்கொண்டால் நான் சொல்வேன், அந்த பெங்காலி சிறுவன் மகான் என்று. இதே விஷயம் நம்மோடும் நடந்தது. இங்கு மொழிகள் ஒரே மாதிரியாக இல்லாததால் நாம் ஒரு மொழியில் முன்னேறியுள்ளோம். ஆனால் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள முடியாது என்று நினைத்து விட்டோம். அப்பா பேசுகிறாரு, அம்மா பேசுகிறாரு, தாத்தா பேசுகிறாரு. அவர்கள் சொல்வதை நம்பி நாமும் நம்பிவிட்டோம், இது முடியாது. ஆனால் நம்முடைய பார்வையில் முடியாதது என்று தோன்றினாலும் உலகத்தில் பல இடங்களில் முடியாது. அசாத்தியம் என்ற வார்த்தைகளே இல்லை. அவர்கள் அறிந்திருப்பது ஒன்றுதான், நாம் ஏதாவது சாதிக்கத்தான் பிறந்தவர்கள். ஆகவே அது நிகழ்வதே நிச்சயம். வேகமாக நிகழட்டும், தாமதமாக நிகழட்டும், அவர்கள் முடியாது என்பதையே புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதை கேட்டால் ஆச்சரியமாக, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அவர்கள் நம்முடைய நிலைக்கு அடைய கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கே எல்லாம் இயல்பாக நடக்கிறது. இதை கவனித்ததும் நம் நிலையை எண்ணியும் கவலை ஏற்படுகிறது. உன்னிடம் கண்கள் இருந்தால் இதையெல்லாம் பார்த்து அழாமல் இருக்க முடியாது. அவ்வளவு அழகான மனம் வீணாக போய்விடுகிறது. சாலையில் பிச்சை கேட்பதற்காக, வியாபாரம் செய்வதற்காக நல்ல நல்ல மனிதர்களை எவ்வாறு மாற்றிவிடுகிறார்கள்? ஒருவரின் கையை முண்டமாக்கி விடுகிறார்கள், மற்றொருவரின் காலை கழற்றி விடுகிறார்கள், ஒருவரை கூனை ஆக்கி விடுகிறார்கள், ஒருவரை குருடாக மாற்றி விடுகிறார்கள். சிலர் தாமாகவே தங்களுடைய கண்களை பீத்து கொண்டு எனக்கு பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு அப்படியே வாழ்ந்தாலே போதுமானதாக இருக்கும். முட்டாள்தனமான பழக்க வழக்கங்களும் இவ்வாறே உருவாகின்றன. புரிந்து கொள்ள முடியாது என்பதால் யாராவது தியானம் செய்தாலும், ஜெபம் செய்தாலும், வழிபாடு செய்தாலும் அவர்களை பார்த்து கிண்டல் செய்வார்கள், இவன் பைத்தியமாகிவிட்டான் என்று. ஆனால் உண்மையில் பைத்தியம் ஆனாலோ இல்லையோ அதனால் எதுவும் மாறப்போவதில்லை. ஒருவன் திருமணம் செய்து கொண்டான், ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை என்றால் இவனால் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எதுவும் அசாத்தியமல்ல. நம்மால் இதை மறந்து போனோம். நாம் ஏற்கனவே இதே நிலைமையில் இருக்கிறோம். எல்லாவற்றையும் மறந்து துயரத்தில் வீழ்ந்து விட்டோம். இதை உணரும் திறமையையும் இழந்து விட்டோம்.